ஸோ ஆக்சுவலி 4 long yearsக்கு அப்புறம் டஸ்டரை ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த நார்மலாக இப்போ ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நம்ம பிளான் பண்ணுறதுக்கான டைம்ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ எமிஷன் நார்ம்ஸ் வந்து இவி எவால்விங் பாலிசிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த டிலே வந்து ஏன் சார்? ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்த ரெனோ டஸ்டர் வந்து இருந்தது, பட் ஏன் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லேட் ஆச்சு இருக்கு? ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி. இதுக்கு வந்து நம்ம பல வருஷங்கள் பின்னாடி போகணும். இப்போ ரெனோ அஸ் அ குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக 2019 2022 வரைக்கும் 2023 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடி மேலே அடி. 2019 வந்து ரெனோ லீடர்ஷிப் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து ரெனோ நிறைய ரஷ்யாவில் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்து தே ஹேட் டு எக்ஸிட் ரஷ்யா. ஸோ அப்போது பயங்கரமான லாஸ். அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் கிரைசிஸ். இன்பிட்வீன் வந்து இந்த யூரோப்பியன் மார்க்கெட்டில் நிறைய சைனீஸ் பிராண்ட் ஸ்டார்டட் டூயிங் குவைட் வெல். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது ரெனோ குரூப் வந்து ஒரு இக்கட்டான சூழலில் தள்ளப்பட்டிருந்துச்சு அந்த டைமில். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு ஹோல்ட் யுவர் ஃபோர்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கண்டிப்பாக உங்களுடைய கோட்டையை வந்து நீங்கள் முதல்ல பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முதல் ப்ரையாரிட்டி யூரோப்பில் ஃப்ரான்ஸ் அண்ட் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் அங்கே ஒரு க்ரோத், அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ரெனோ இஸ் பேக். இன்ஃபேக்ட் ஃப்ரான்ஸில் வந்து ரெனோ இஸ் த நம்பர் 1 கம்பெனி. யூரோப்பில் வந்து நம்பர் 3 நம்பர் 2 அந்த மாதிரி மாற்றி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து பெரிய கம்பேக் கொடுத்துட்டாங்க. யூரோப்பில் கம்பேக் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து அதே மேஜிக் க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ரெனோவோட இன்டர்நேஷ்னல் கேம் பிளான் ஃபார் 2027. ஸோ அந்த கேம் பிளானில் வந்த முதல் ப்ராடக்ட் தான் ரிட்டர்ன் ஆஃப் த ஐகான் டஸ்டர். ஸோ இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு. ஒரு 2023 இந்த க்ரைசிஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக யோசித்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ண ப்ராடக்ட் தான் இது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பிடித்தமான, உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த டஸ்டர் வந்து லேட் ஆனதுக்கு இதுதான் காரணம். ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.